வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். முதல்ல ரெண்டு விஷயத்த பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா, நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ வலைபேச்சில் அவங்க ஒரு ஃபில் பண்ணி வச்சாங்க. அவங்க என்ன ஃபில் பண்ணாங்கன்னா, அதாவது ராஜ்கமல் அடுத்த படம் இப்ப பண்ண போறாங்களா இல்லையா, அது தள்ளி போகுமா அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க. அதாவது இதுல தக் லைஃப்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுனால அவங்க இப்போதைக்கு படத்தை ஆரம்பிக்கலன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது, கமல் சார் சொன்னபடி படத்தை ஆரம்பிச்சிடுறாராம், ஆகஸ்ட்ல ஆரம்பிக்குதான் அப்படின்னு. அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னா, கமலஹாசன் அமெரிக்கா போறாரு, அவர் ஜூலை எண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர்றாரு. அதாவது ஜூலை எண்ணில் எம்பியா பதவி ஏற்றுக்கிறாரு. எம்பியா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் முதல் கூட்டத்தொடர் கலந்துக்கிறாரு. ஆகஸ்ட்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டது. இது ஏதோ இப்ப மாறின மாதிரி இவங்க ஒரு புது கதையை சொல்லிட்டு அவங்களும் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல திட்டமிடப்படி அவர் ஆரம்பிக்கிறாராம் கமல் சாரு, அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லையான்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஸோ இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவோம்ல, முரண்பாடுகளின் மொத்த உருவமா அவங்க ஒரு நியூஸை சொல்லிட்டு அவங்களே அதுக்கு மறுப்பை சொல்லிட்டு இப்படிதான் ஒன்று பண்ணாங்க. வேற ஒரு தகவலுக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டு அவங்களே பாருங்க, தனுஷ் பணம் கேட்கிறாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு தப்பானதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. தனுஷ் பணம் கேட்கிறாரு, அந்த புது இந்த பார்ட் 2க்கு வடசென்னை பார்ட் 2 இவர் எடுக்க போறாரு வெற்றிமாறன், அதுக்கு 20 கோடி கேட்டாருன்னு இவங்க தான் சொன்னானுங்க. 2 நாள் கழிச்சு இவங்களே அப்படியே அதுக்கு மாத்தி கான்ட்ரடிக்ஷனா, பாருங்க ஏதோ பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்றானுங்கன்னு இவங்களே மாத்தி பேசினானுங்க. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் 100% ரூமரு. ராஜ்கமலை பொறுத்தவரை இது டைரக்டா அவங்களே சொந்தமா ரிலீஸ் பண்ணுது. அதனால மற்ற யாருக்குமே ஒரு பைசா கூட லாஸ் கிடையாது. ராஜ்கமலுக்கு வர வேண்டிய லாபத்துல வேணா நட்டமா இருக்கலாமே தவிர வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கோ தியேட்டர் ஓனர்ஸுக்கோ ஒரு பைசா கூட நட்டமாகல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. திட்டமிட்டபடி படம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ராஜ்கமல் வட்டாரத்துல சொல்லப்படுற தகவல். இந்தியன் 2 பொறுத்தவரைய, அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரி ஹிட், தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா திருப்புமுனையும் ஏற்படுத்துற படம்ங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹையஸ்ட் ஃபுட்ஃபாலு, ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஹையஸ்ட் அவார்ட்ஸு, நேஷனல் அவார்ட்ஸு, ஆஸ்கார் என்ட்ரி, இப்படின்னு கமலஹாசனுக்கு அந்த வருடம் மறக்க முடியாத வருடம். 2 படம். ஒன்று மே 9 வெளியான இந்தியன் பார்ட் 1, அப்புறம் அதே வருஷத்துல தீபாவளிக்கு வெளியான அவ்வை சண்முகி. 2 படமும் கமலஹாசனுக்கு, கமலஹாசன் தாண்டா வசூல் ராஜா, வேற எவனுக்கு கிட்டே வர முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண படம். அப்ப கமலஹாசனுடைய சம்பளம் 1.5 கோடி. அப்ப அவர் அவ்வை சண்முகி படத்தை அவரே ரைட்ஸ் வாங்கினாரு. அவருக்கு வசூல் எவ்வளவு தெரியுமா, 6 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணாரு. அவர் வாங்கின ஏரியா சென்னையில 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. 4 தியேட்டர்ல மட்டும் சென்னையில எவ்வளவு தெரியுமா, 1.5 கோடி ரூபாய் கலெக்ட் ஆச்சு. அப்புறம் பெங்களூர் வாங்கியிருந்தாரு, மைசூர் வாங்கியிருந்தாரு, ஓவர்சீஸ் வாங்கியிருந்தாரு. அவரெல்லாம் 6 கோடிக்கு மேல, அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் இந்தியனால அவருக்கு மட்டுமே, அவ்வை சண்முகினால. அந்த இவருக்கும் பயங்கர லாபம், ப்ரொடியூசருக்கும். இது அந்த ப்ரொடியூசர் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு, கமல் சாரே ஏரியா வாங்கினதுனால எங்களுக்கு லாபம், அவர் வாங்கின சம்பளம் மாதிரி 4 மடங்கு அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு வசூல் சாதனை, வசூல் மன்னனாக அந்த வருடம் அது அவருக்கு அமைஞ்ச வருடம். இப்ப இந்தியன் 2ங்கிறது நமக்கு ஒரு மறக்கப்பட வேண்டிய ஒரு படமாச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கனவு, மறக்கப்பட வேண்டிய கனவுன்னு சொல்லுவோம்ல, ஃபர்கட்டபிள், இதை மறந்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, 1996 வந்த ஒரு படத்துக்கு 2020 அந்த 17 அந்த காலகட்டத்தில் இவங்க பிளான் பண்ணது ரொம்ப தள்ளி வந்துருச்சு. 2017 பிளான் பண்ணி அது 2023 24 போன வருஷம் 24 வந்தது. அப்ப ரொம்ப லேட் ஆகி போச்சு. அவங்க பிளான் பண்ணதே லேட்டு. அதை இன்னும் லேட்டுன்னா ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப அவுடேட்டடா மாறி போயிருக்கும். அதை இன்னும் இந்த மேக்கப்லாம் சரியா அமையல கமலுக்கு. கமல் தான் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பே கொண்டு வந்தவர். அவருக்கே ரொம்ப கேவலமா அசிங்கமான ஒரு மேக்கப் பண்ணி அது ஒரு திருப்திகரமா இல்லாம எல்லாமே தள்ளி போயிடுச்சு. அந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சது தள்ளி போய், அந்த விபத்து நடந்து, எல்லாமே ஒரு படம் அமைஞ்சா எல்லாமே சூப்பரா அமையும், ஒரு படம் அமைஞ்சா எல்லாமே நெகட்டிவா அமையும். ஆனா ஒரே ஒரு கருத்து, நல்ல கருத்தை சொல்லியிருந்தாங்க இந்தியன் 2ல. முதல்ல உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் நாடு சுத்தமாகும். உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்ணா போலீஸ்ல புடிச்சு கொடு அப்படிங்கிறது தான் அது நல்ல கருத்து. ஆனா எப்பொழுதுமே மக்கள் அவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டணும்னு வைங்களேன், அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள கனவு லோகத்துல வச்சிருக்கணும்.
ஒரு காலேஜ் ஸ்டோரி, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்க, வில்லனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நிஜத்தையே சொல்லக்கூடாது. மகாநதி மாதிரி நிஜத்தை சொன்னாலும் அவங்களுக்கு வலிக்கும், இந்த மாதிரி சொன்னாலும் வலிக்கும். அதுதான் பிரச்சனையா போச்சு. பட் அது ஒரு ரெண்டு பார்ட்டும் சேர்ந்து இந்தியன் 2, 3யும் ஒன்னா வந்திருந்தா ஒருவேளை வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 3ல வந்து யங் கமல் காமிக்கிறாங்க, பல நல்ல காட்சியெல்லாம் அதுல போய் மாட்டிக்கிச்சு. இந்த ரெண்டா பிரிச்சது தான் பெரிய தப்பு. உலகநாயகன் கமலஹாசன் பெரிய பெரிய ஆள்கள்கிட்ட பேசும் பொழுதும் அவர் தன்னுடைய பேட்டியின் பொழுதும் குறிப்பிடுறது என்ன தெரியுமா? கையை மட்டும் நம்ம மறந்துட்டோம்னா நம்ம தான் பெரிய நடிகர். இந்த கையை என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அது வந்து வெறும் 2 கசாப்பு தான், அதை நீ ஒன்னும் யூஸ் பண்ணாத. வி.கே. ராமசாமி எல்லாம் பார்த்தா கேஷுவலா நடிப்பாரு, அவருக்கு கை இருக்கிறதே மறந்துட்டு நடிப்பாரு. ஒரு நடிகனுக்கு பிரச்சனையே அதுதான். அவர் டாக்டர் ராஜ்குமார்கிட்ட பேட்டி எடுத்த பொழுதும், ஐயா நீங்க கைய எப்படியா மறந்துட்டு நீங்க நடிக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. அது நம்ம இதுல இருக்கு, நான் தனி வீடியோவை போட்டிருக்கேன். கமலஹாசன் ராஜ்குமார், கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமாரை பேட்டி எடுத்த அந்த இதை நான் தனியா ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் பல பேருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதும் கையை மறந்துருங்க அப்படின்னு. இப்போ ஒரு கைதியின் டைரி படப்பிடிப்பு, அந்த கைதியின் டைரி படப்பிடிப்புல நடிகர் ரேவதி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா கையை என்ன பண்றதுன்னு தெரியல, பல காட்சிகளை தடுமாறுறாங்க. இதை கமல் சார் கவனிச்சிடுறாரு. என்னாச்சு ரேவதி, கையை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு எப்படிடா தெரியும், கரெக்டா நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, எனக்கும் ஆரம்ப காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துதாமா வந்திருக்கேன், நீங்க வந்து என்னைக்கு கையை மறக்கிறீங்களோ அன்னைக்கு தாமா உங்களுக்கு நடிப்பு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கையை மறந்துட்டு அவங்க நடிக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்களாம். அப்போ ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு காலத்துல போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப கையை என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒன்று கையை கட்டிக்குவோம் ஏவிஎம் சரண் மாதிரி, இல்லைன்னா பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுப்போம். அது இல்லாமல் கேஷுவலா நிக்கணுங்கிறது தான். அதை வந்து ரேவதி நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நடிப்பே வேற மாதிரி மாறி போச்சு. கமல் சார் கரெக்டா என்கிட்ட நான் என்ன நினைக்கிறேங்கிறத வந்து அவர் அழகா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு இப்ப நேத்திக்கு ஒரு பேட்டி பார்த்தேன். அதுல வந்து ரேவதி சொல்லியிருக்காங்க, ரேவதியே மிகச்சிறந்த நடிகை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லியிருக்காருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. இன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது வைரமுத்து அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் மற்ற பிரச்சனைக்குள்ளெல்லாம் நான் போகல, அந்த மீ டூ பிரச்சனை நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நான் வந்து ஜஸ்ட் அவருடைய பாடல்களை பத்தி மட்டும், அதாவது நம்ம அவர் கமலஹாசனுக்கு எழுதின பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எது, மற்ற கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போகல. ஏன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவர் எழுதினதுல நம்ம முதல்ல வந்து ராஜபார்வை, அந்திமழை பொழிகிறது அந்த பாட்டு பிடிக்குமா, இல்ல விக்ரம் விக்ரம் டைட்டில் சாங் நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் தீயை சுட்டு விட்டவன் அது பிடிக்குமா, அதுல பல வரிகள் பிரமாதமா இருக்கும். புன்னகை மன்னன்ல ஏதேதோ உன்னை நினைத்தேன் அது பிடிக்குமா, அல்லது யார் யார் சிவம் அந்த வாழ்வே தவம் அந்த பாட்டுல பல வரிகள் சூப்பரா இருக்கும். இல்ல அல்லது மிகச்சிறந்த பாட்டான யார் என்று தெரிகிறதா இவன் தீ என்று புரிகிறதா, அதே அதுல வந்து தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா அப்படின்னு வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடித்த வரி என்னன்னா, எவன் என்று நினைத்தாய் எதை கன்று சிரித்தாய் விதை ஒன்று முளைக்கையில் வெளிப்படும் புது ரூபம் அப்படிம்பாரு. அதான் பல ரூபம் எடுத்த ஒவ்வொரு அணுவா பிரியிறப்ப விஸ்வரூபம் எடுப்பேங்கிற மாதிரிலாம் வரி வரும். அந்த மாதிரி கமலஹாசனுக்கு சிறப்பா எழுதியிருப்பாரு. கமலுக்கு பெஸ்டா எழுதுனது வாலி தான். கமலஹாசனுடைய பெஸ்ட் மாஸ் சாங்ஸ்லாம் வாலி தான் எழுதியிருப்பாரு. அண்ணாத்தை ஆடுறாரா இருக்கட்டும், நான் தான் சகலகலா வல்லவனா இருக்கட்டும், ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே இந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதேன்னா வேற அந்த மாதிரி மாசாலாம் எழுதவே முடியாது. பட் வைரமுத்துவும் எழுதியிருக்காரு, அவரும் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. உங்களுக்கு வைரமுத்து எழுதுனதுல பிடித்த பாடல் எது? இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.